கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 12th ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல கல்வி நிறுவனங்கள் அவங்களுடைய ஸ்கேம் வேலையில ஈடுபடுவாங்க. பல ஆட்களை இதுக்குன்னே ஹையர் பண்ணி கம்மி காசுக்கு நாங்கள் சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்ததுக்கு அப்புறமா எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை முழுசாக சொல்லாமல் ஏமாற்றக்கூடிய நிலை வாய்ப்புகள் இப்போ இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனால தன்னுடைய படிப்பை பாதையிலேயே விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கு. நீங்க இப்பதான் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸோ நீங்க இப்போ 12th முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் ஆஃப்டர் நீங்க ஒரு காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த காலேஜ் இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு, என்ன மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ண போறீங்க, என்ன மாதிரியான காலேஜஸ் நீங்க சூஸ் பண்ண போறீங்க, அந்த காலேஜ்ல கொடுக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க எடுக்கிற கோர்ஸுக்கு அடாப்டா இருக்கா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் சொல்ல போற கருத்துக்கள் எல்லாமே ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான். இது யாருடைய மனதையும் புண்படுத்தவோ இல்லை யாரையும் தனிப்பட்ட முறையில தாக்கி பேசுறதுக்காகவோ இந்த வீடியோ இல்லை. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம ஒரு கதையோட ஆரம்பிக்கலாமா? 2022 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பையனுடைய லைஃப்ல நடந்த ஸ்டோரியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 2022 கொரோனாவுக்கு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 10th அவன் கொரோனா பாஸ், 12th அவன் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறான். எக்ஸாம் எழுதி அவ்வளோவா அவனால ஸ்கோர் பண்ண முடியல. தென் அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் எடுத்திருந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் அவன் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு இருந்த ரெண்டே சாய்ஸ், ஒன்று இன்ஜினியரிங் அண்ட் அனதர் ஆர்ட்ஸ். ஸோ ஆர்ட்ஸில் அவனுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தாலும் அப்படின்னாலும் அவங்க ஃபேமிலியில் ஆர்ட்ஸ் அப்படின்றது எடுக்க விடலை. ஸோ அதனால இன்ஜினியரிங் தான் அப்படின்றது இங்கே அவன் டிசைட் பண்ணுறான். பட் எந்த இன்ஜினியரிங் காலேஜ், என்ன மாதிரியான கோர்ஸ் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே அவனுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஒரு ஃபோன் கால், இந்த மாதிரி XY காலேஜில் இருந்து நான் கால் பண்ணுறோம், உங்களுக்கு கோர்ஸை வந்து நாங்கள் ஃபுல்லாக ஃப்ரீ தான் தரோம், ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபர் ஒன்று கிடைக்குது. ஸோ இவன் அவனுடைய ஜென்ரேஷனில் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றதால இவனுக்கு காலேஜ் அட்மிஷன்ஸை பற்றியோ இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியோ இல்லை அட்மிஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியோ எந்த விதமான ஐடியாவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அதனால இவனுக்கு அந்த ஆஃபர் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாவே இருந்துச்சு. ஸோ அவன் வீட்டில் கன்சிடர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஓகே நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண போறாங்க. ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணி ஒரு அட்மிஷன்ஸ் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1 month அவன் காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது, இல்லை நம்ம வந்து ஏமாந்துருக்கோம். ஏன்னா இவனோட கேட்டகரி, அதாவது கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இவனோட கேட்டகரிக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ், அதாவது ஃபுல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையுமே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி கட்டக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் இவனுக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ல தான் ஆக்சுவலாக இவனுக்கு அட்மிஷன் அப்படின்றத போட்டிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவன் இந்த காலேஜில் மட்டும் இல்லை, இதை விட நல்ல பெரிய காலேஜில் சேர்ந்திருந்தாலுமே கூட இவனுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஃப்ரீயாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே இந்த காலேஜில் அவனுக்கு தேவையில்லாம ஒரு ஆடடா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றத இவங்க கலெக்ட் பண்றது அப்படின்றது இவனுக்கு தான் ஒரு பெரிய லாஸா இருந்திருக்கு. ஸோ இது அவனுக்கு தெரிய வருது. ரொம்பவே விரக்தியோட உச்சத்துக்கு போறான். இப்படி நம்ம படிச்சிருந்தும் ஏமாந்துட்டோமே அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள அவன் போயிடுறான். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவனை சுத்தியே நடக்குது. அவங்களாம் அதில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜை ட்ராப் அவுட் பண்றாங்க, பாதியில விட்டுட்டு போறாங்க, நிறைய ஃபைட் பண்ணி அதை மறுபடியும் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். பட் இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இல்லை நம்ம வந்துட்டோம், ஏதோ விஷயத்துக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம இந்த 4 வருஷத்துல ஏதாச்சும் வந்ததுக்கு பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக அவனோட எஃபெக்டை போட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். கிளாஸ்ல நல்ல ஒரு CGPAயோட வந்து பார்த்தீங்கன்னா வெளியவோ வரான். 2026 அவனுக்கு ஃபைனல் இயர் முடியுது. ஸோ இதுதான் அந்த பையனோட வாழ்க்கையில அவன் கடந்து வந்த பாதை. ஸோ இவ்வளோ நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்த அந்த பையனோட கதை வேற யாரோட கதையும் இல்லை. உங்ககிட்ட இப்போ பேசிட்டு இருக்க என்னோட ஸ்டோரி தான். சரி, இப்போ இந்த வீடியோவோட பெஸ்ட் பார்ட்டுக்கு வருவோமா?
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன மாதிரியான வாய்ப்புகள் காலேஜில் நீங்கள் சேர்றதுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த வீடியோவை இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து பிஎம்எஸ் அப்படின்ற ஒரு ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் படிக்கும்போது கிட்டத்தட்ட 63,000 ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாகவே கிடைச்சிரும். டியூஷன் ஃபீஸ் 50,000 ரூபாய் இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் டியூஷன் ஃபீஸை ஃப்ரீயாகவே கட்டி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற 13,000 நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஃபீஸாக நீங்களும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த அமௌண்ட்டு கூட சேர்த்து நீங்கள் ஏதாவது அமௌண்ட் கட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பிஎம்எஸ் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்கீமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் சேரும்போது உங்களுக்கு 50,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸை கவர்மெண்ட்டே கட்டிடுறதால நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுவே நீங்கள் ஒரு எம்பிசி இல்லை பிசி கேட்டகரியில் வர ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபுல் ஃபீஸ் கட்டக்கூடிய எந்த விதமான ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது. பட் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற 6th to 12th தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 அப்படின்ற அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் நல்ல ஒரு கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல காலேஜஸில் உங்களுக்கு 7.5 கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கேம்ல அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த பிசி அண்ட் எம்பிசி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 63,000 அப்படின்ற அமௌண்ட்டை கவர்மெண்ட்டே பே பண்ணிடுறதால மீதி இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை அவங்க பே பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வசதியாக இருந்துச்சு. எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. பட் எம்பிசி அண்ட் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் அமௌண்ட்டையும் அவங்களே பே பண்ணி படிக்கணும் அப்படின்னும் போது இது கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் இம்பேக்டாக வந்து நிற்குது. ஸோ அதனால தான் என் கூட சேர்ந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட படிப்பை பாதியிலேயே விட வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றது கிரியேட் ஆச்சு. ஸோ நீங்கள் ஒரு பிசி அண்ட் எம்பிசி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை யாராவது நாங்கள் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறோம் அப்படின்னாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கீமில் சேர்க்குறீங்க அப்படின்ற பல கேள்விகளை கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் போய் சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. இதுவே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்குது. ஸோ அதில் ஒரு 25,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வெய்வர் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரியான ஸ்கேம் நடக்குது, என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்காலர்ஷிப் மூலமா இருக்குது, ஃபீஸ் வெய்வர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கணும், இல்லை நான் என்ன மாதிரியான கோர்ஸ் எடுத்து படித்தேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.